Hello everyone, welcome back to this love episodes. So இன்னைக்கு நம்ம நானும் சாமும் உங்களை இந்த ப்ரோக்ராம் மூலமாக மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், கல்யாண நேரத்தில் சந்தேகம், கல்யாணத்தில் சந்தேகம். எவ்வளோ மேரேஜஸை இது வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் ஒன் டைமாக இருக்கட்டும், இல்லைனா சில வார்த்தைகளாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு வார்த்தை தான் அட்ரு பண்ணியிருப்பாங்க, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லைனா இன்னொரு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசுகிறத பார்க்குறதே இவங்களுக்கு பிடிச்சிருக்காதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது சில வார்த்தைகளை சொன்னோன்னே அப்படியே மேரேஜே பிரேக் ஆகிடுது. நியூலி மேரிட் ஆகட்டும் இல்லைனா இந்த ஓல்டர் பீப்புள். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எனக்கு ஐ ஃபீல் ஸோ மெனி கப்புள்ஸ் ஆர் கோயிங் த்ரூ த சேம் ப்ராப்ளம். ஸோ மோஸ்ட் காமன் ரீசன் என்னன்னு நீங்கள் ஃபீல்? அதான், இது பேசிக்லி நிறைய பேர் அவங்க ஸ்பௌஸ் வந்து வேற யார் கூடயும் எதுவும் உறவு இருக்கா, இல்லை தொடர்பு இருக்கா, இல்லை நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, இல்லை அந்த பெண் பின்னாடி போயிடுவாங்களோ அப்படின்ட்டுலாம் பயப்படுறாங்க. அது அந்த மாதிரி சஸ்பிஷன், சந்தேகம் மேரேஜில் வந்து மேரேஜே கெடுக்குது. அந்த காரியம் நடக்காமல் இருக்கும், ஆனால் இந்த சந்தேகத்தினாவே அந்த திருமணத்தை கெடுத்துருது. அவங்களுக்குள்ள உள்ள மெயினாக அந்த உறவில் உள்ள ட்ரஸ்ட், நம்பிக்கை ரெண்டு பேருக்குள்ளது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மேலே விசுவாசம் எவ்வளோ ரொம்ப முக்கியமோ நம்ம ஆண்டவரோட இருக்கிற உறவில், அதே போல் கணவன் மனைவிக்கு நடுவுலையும் ரொம்ப முக்கியம். ஸோ அது உடஞ்சிருச்சுனாலே அதை உடைக்க தான் பிசாசு முயற்சி செய்கிறான். ஸோ நிறைய பேர் தெரியாமல் சந்தேகப்பட்டு இது பண்ணுறேன். சில பேர் நான் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே, எதுக்கு எடுத்தாலும் என் ஹஸ்பண்டை சந்தேகப்படுறேன், என் மனைவியை சந்தேகப்படுறேன் அவங்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பாங்க. இதுக்கு நிறைய காரணம் நீ சொன்ன மாதிரி இருக்குது. ஒன்று, நம்ம ஸ்பௌஸோட பிஹேவியர், நம்ம துணையோட பிஹேவியர் அந்த மாதிரி சில நேரம் இருக்கும். அவங்க மற்றவங்களோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால, அவங்க மெயினாக நேரில் இருக்கட்டும், மற்ற ஆப்போசிட் ஜெண்டரோட அவங்க ஏதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். பழைய உறவுகள்லேருந்து நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருப்பாங்க, இல்லை கோவர்க்கர்ஸாக இருப்பாங்க, கூட உழைக்கிறவங்க, இல்லை வாழ்க்கையில் ஏதாவது அன்பானவங்க, ஈவன் ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கட்டுமே. அவங்களோட நிறைய டைம் ஒரு பர்சனோட ஸ்பெண்ட் பண்ணும் போது இவங்க துணைக்கு வந்து நேச்சுரலாக ஒரு சந்தேகம் வரும், ஒரு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கும். அதுவும் இன்டென்ஷனலாக கூட இருக்காது, இன்டென்ஷனலாக இருக்காது. இல்லை லைக் நான் வெளியே போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் அப்படி கூட இருக்காது. என்னோடய ஒர்க் பிளேஸில் ஒரு கோவர்க்கராக கூட இருக்கலாம். ஸோ ஹி ஹேஸ் டு ஸ்பீக் டு தட் பர்சன். ஒரு பாஸாக இருக்கலாம். அப்படி இருந்தால் தான் வேலையே பார்க்க முடியும். அப்படி ஜஸ்ட் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டியாக கூட இருக்கும். அங்கேயும் பேசுகிறதா இருக்கும், வீட்டுக்கு வந்து அவங்ககிட்ட ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறதா இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து எப்போவும் நீ ஏன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற, எப்போவும் ஏன் அவர்கிட்ட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிற, என்ன இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்ட்டு அப்படியே கேள்வி வந்து ஒரு முளைக்க ஆரம்பிக்குது சந்தேகம். ஆமாம், இது நிறைய இடத்துல பார்க்கும்போது நியூலி மேரிட் கப்புள்ஸ்லாம் ரொம்ப காமனாக இருக்கு. ஏன்னா அப்போ தான் ஒரு நியூ பீப்புள் ஆர் கம்மிங் டுகெதர். ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் பர்சனை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆனால் உடனே அந்த பர்சன் பற்றி தெரியாமலே அவங்கள பற்றி சஸ்பெக்ட் பண்ணுறது, சந்தேகப்படுறது. நீ இப்படி தான், யூ ஆர் லைக் திஸ், சொன்னி நீ இவள்கிட்ட பேசினான்னு நீ தப்பாக தான் பேசுகிற, நீ இவரை பார்த்து பேசினாலே நீ வந்து தப்பான பார்வையில் தான் பார்க்குற, நீ நடந்து லைக் ஒரு குரூப்பாக போகும்போது யாராவது பக்கத்தில் இருந்து லைக் வேறு யார்ட்டையாவது பேசினா கூட நீ பக்கத்தில் இருந்து பேசுகிற, ஸோ யூ ஆர் க்ளோஸ் டு தட் பர்சன் அப்படின்ட்டு நிறைய ஸ்டோரிஸ் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ நியூலி மேரிட் பீப்புளில் அந்த ட்ரஸ்ட்டு வர்றதுக்குள்ளேயே இந்த சந்தேகம் வந்து அந்த ட்ரஸ்ட்டு வராமவே தடுத்துருது நிறைய விஷயத்தில். அது ரொம்ப டெண்டரான டைம், அந்த ட்ரஸ்ட் நமக்குள்ளே ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த டைமில் தான் இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து கெடுத்துருது. அந்த ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஓப்பனாக ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்ணாத போது, சில நேரம் ஒய்ஃப் பேச ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் க்ளோஸ்டாகவே இருப்பாங்க, அவருடைய வாழ்க்கை பற்றியோ இல்லை அவர் யார்கிட்டலாம் எப்படிலாம் பழகிறாரு பற்றியோ ஒய்ஃப் வந்து ஓப்பனாக அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் அதை ஷேர் பண்ணாமல் இருக்கும்போது ஒய்ஃபுக்கு ஏன் நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ஏன் சொல்லாமல் இந்த மாதிரி இந்த பர்சன்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, எதாவது இருக்குதா, why is he hiding அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஓப்பனாக நம்ம எப்போ பேசாமல் இருக்கிறோம், எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். ஃபீல் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த பர்சன் பற்றி.
ஸோ இட்ஸ் அ ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் தான், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் என்கிட்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தே ஃபீல். பட் எப்போ மறைச்சிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ ஒரு சஸ்பிஷன் வருது. சில டைம் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது வந்து சாம் சொல்லுவாங்க, ஐயோ டயர்டாக இருப்பேன் படுத்து தூ அப்படின்னு கூட என்ன அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நோ 5 minutes எனக்கு கொடுங்க, நான் நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் வே ஆஃப் ஒரு அன்பர்டன் பண்ணுறதுக்கும் ஃபார் அந்த ஸ்பவுஸ். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இப்போ என்ன நடந்தாலும் மை ஹஸ்பண்ட் வில் டேக் கேர், இல்லை மை ஒய்ஃப் வில் டேக் கேர். ஏன்னா உன் யூனிட்லேயே நிறைய பாய்ஸ் இருப்பாங்க, கூட ஒர்க் பண்ணுறது கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ இவன் இதை பண்ணான், அப்புறம் 9 o'clock இவனை பார்த்தேன், இவன் இது இப்படி பண்ணுறான், அப்புறம் 12 o'clock அவன் கூட நான் இந்த சர்ஜரிக்கு போனேன், அவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்ட்டுலாம் எல்லார் பற்றியும் கேரக்டர் டீட்டெயில் வரும், என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஐ நோ வாட் டைப் ஆஃப் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் உனக்கு இருக்குது, எப்படிப்பட்ட பர்சன் அவங்கெல்லாம், எல்லாமே இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால. அது நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வெட்டிங் கூட போகும்போது நான் ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சாம்கிட்ட. சொல்லும் போது திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ஃப்ரம் காலேஜ், அந்த எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இன்சிடென்ட் வச்சு சாம் ஞாபகம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது when we share our day-to-day activities, it removes lot of problems, lot of misunderstandings எல்லாமே நம்ம ஷேர் பண்ணும் போது. ஸோ இன்னொரு ஒரு ரொம்ப ரீசெண்டாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்பவுஸுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடுது. ஸோ when you think your spouse is more beautiful than you, ஸோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து என் ஒய்ஃப் இவ்வளோ அழகாக இருக்காளே, கண்டிப்பாக இவ பின்னாடி நிறையா பேர் இருப்பாங்க, இவளுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும், ஸோ கண்டிப்பாக என்னை சீட் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு என்கிட்ட பேசாமல் வேறு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் அப்படின்ட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்லைனா ஒரு ஸ்பவுஸுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ வரும்போது அப்போது வந்து இமீடியட்டாக அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த சந்தேக புத்தி வருது. இன்னொன்று நமக்கு இப்போ என்விரான்மெண்ட்டே அந்த மாதிரி தான் இருக்குது, நிறைய கேஷுவலாக நடக்க ஆரம்பிக்குது. என் ஃப்ரெண்டு வந்து சொன்னால், என் கலீக் ஒருத்தர் வந்து ஜாலியாக கல்யாணம் ஆகிருக்கிற ஒருத்தர் வந்து இங்கேயும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்ற மாதிரி 2 பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவன் ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியுது கம்பெனியில் அவன் சொல்லிட்டாலேறான் அப்படின்ற மாதிரி, என்ன நடக்குன்னே தெரில அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக, அதுவும் சில இண்டஸ்ட்ரீஸ் ஐடி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லலாம் அது நேச்சுரலாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் பயம் வரும். புதுசாக கல்யாணம் ஆன ஸ்பவுஸுக்கு இவர் அங்கே போனால், ஒர்க்குக்கு போனால் இப்படிலாம் ஆயிருமா அப்படின்ற மாதிரி இன்னும் நேச்சுரலாக பயம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த என்விரான்மெண்ட்னாலேயோ இல்லை பழகிற விதங்கள்னாலேயோ ஓப்பனாக இருக்காததுனால நமக்கு சந்தேகங்கள் ஏற்படுது. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம், எப்படி நம்ம இருக்கலாம், என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் கம்யூனிகேஷன். நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணணும். நம்ம ஃபேமிலியில் நடக்கிறது, நம்ம ஃபோன் கால்ஸ் யார்கிட்ட பேசுகிறோமோ, நம்ம ஒர்க் பிளேஸில் யார்கிட்ட பேசுகிறோமோ, அது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணும் போது தட் கேப் பிரேக்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நியூலி மேரிடாக இருக்கும் போது கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். இது ஒரு தெரியாத ஒரு பர்சன்ட்ட போய் நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் இல்லையா அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் டைம் எடுத்து கண்டிப்பாக இதை நான் பண்ணணும், ஐ ஹாவ் டு டூ இட் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் மாதங்கள் போக போக உங்களால் பண்ணாமல் இருக்க முடியாது. So that is very important, open communication that will help to prevent suspicion. இப்போ நம்ம பேசுன மாதிரி இந்த நியூலி திருமணமானவங்களுக்கு இந்த நம்பிக்கை காத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம ஸ்பவுஸுக்கு சந்தேகம் வராத மாதிரி நம்ம நடந்துக்கிறதுக்கு நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஓப்பனாக அவங்கள பற்றியும் ஷேர் பண்ணுறது, இதாம்மா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அலங்காரம் பண்ணி அவங்கள நல்லா அந்த அன்பை ஃபஸ்ட்டு ஒய்ஃப் மேலே செலுத்திடணும், கொட்டிடணும். அது அந்த லேக் இருக்கும் போது தான் அவங்க இன்னொருத்தர்கிட்ட நம்மகிட்ட செலுத்தாத அன்பு எங்கேயோ செலுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ நல்லா ஒய்ஃபையோ இல்லை ஹஸ்பண்டையோ பராமரித்து அவங்கள நேசித்து நல்லா புகழ்ந்து பாராட்டி நல்லா அன்புனால கவர் பண்ணிட்டோன்னா அண்ட் மற்றவங்க மேலேயும் நம்ம அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். த சேஃப் கார்டிங் த ட்ரஸ்ட் இன் த ஏர்லி ஸ்டேஜ்
அவங்க சந்தேகப்படாதபடி நம்ம நடந்துக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம், அதே மாதிரி தான் இந்த ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுறது அவ்வளோ டைம் ஆகுது, அவ்வளோ நேரத்தை கொடுத்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சைட்லேருந்தோ ஆஸ் அ ஸ்பவுஸ் ஆல்சோ, இப்போது ஒர்க்கிங் பர்சனாக இருக்கட்டும், ஸோ நம்ம ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபாக இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பவுஸை வி ஹேவ் டு ட்ரஸ்ட். ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து மெசேஜ் வாசிக்கிறது, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. லைக் we have to know what is happening in our spouse's life. அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஆனால் ஜஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க ஆஃபீஸில் இருக்கும் போதோ ஒன்ஸ் இன் an hour கால் பண்ணுறது, இல்லை அவங்க மெசேஜஸ் என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, யாரோட இருக்கிறீங்க, என்னமோ சத்தம் கேட்குதே பின்னாடி, இந்த மாதிரிலாம் கேட்குறது அவங்களுக்கு ஸ்பவுஸுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படி என்னை பிடிச்சி வாட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி. கடைசியில் ஒரு நாள் ஆமாம் நீ தான் சஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் அப்படி தான் போகிறேன் அப்படின்னு கூட சில பேர் போயிடுறாங்க. என்ன நான் உண்மையாக இருந்தாலுமே ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட் என்னை ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான், நான் இப்போது தவறான வழியில் நான் போகிறேன், எனிவே ஷி இஸ் நாட் ஹேவிங் தட் ஃபெய்த் இன் மீ அப்படின்னு நிறைய பேர் அப்படி கூட நினைக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஹஸ்பண்ட், நம்மளுடைய ஸ்பவுஸை நம்ம நம்பணும். கடவுள் கொடுத்த இந்த ஸ்பவுஸை he will not leave me, she will not leave me அப்படின்னு நம்ம அந்த நம்பிக்கை வைக்கணும். இந்த சஸ்பிஷியஸ் ஸ்பிரிட் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். நமக்கு எப்பவுமே நமக்குள்ளே குத்திகிட்டே இருக்கும் ஏதாவது. அது வந்து பிசாசு பண்ணுற வேலை தான். போய் என்ன பண்ணுறா தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை போட்டு அதை பில்டப் பண்ணி அப்படியே நம்ம ஏதோ இமேஜினரி சினாரியோவை நம்மளே யோசிச்சுட்ருப்போம். ஆனால் நடக்கிறது அங்கே ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும். ஸோ அது அவங்களை வாட்டிகிட்டே இருக்கும் இந்த சஸ்பிஷியஸ் ஸ்பிரிட். இப்போ கூட பார்த்துட்ருக்கிற நேயர்கள் நிறையா அந்த வழியாக போயிட்டுருக்கலாம். அப்படி தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் போட்ட அந்த ஸ்பிரிட்டும் பிசாசு ஆண்டவர் விரோதமாக பாரு இது சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு, அதுவும் நல்லதுக்கு இல்லை, அவருக்கு ஏதோ த்ரெட் ஆயிரும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ராங் திங்ஸை சொல்லி, பொய்யை சொல்லி சஸ்பெக்ட் பண்ண வச்சு, ஆண்டவரையே சஸ்பெக்ட் பண்ண வச்சு. ஸோ அந்த எதுக்கு அந்த ட்ரஸ்ட்டு, ஆண்டவர் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டை உடைக்கிறதுக்கு, நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு. அதுதான் வேதம் சொல்லுது, உண்மையான அன்பு எல்லாத்தையும் தாங்குது, விசுவாசிக்குது, அதே மாதிரி நம்புது. ஸோ அந்த நம்பிக்கையை அன்பு வந்து it bears that trust and belief. ஸோ ஆண்டவர் மேலேயும் அந்த நம்ப வைக்குது, நம்ம கணவர் மேலேயும் ஆண்டவருக்குள்ளே நம்ப வைக்குது. ஸோ இந்த அந்த சஸ்பெக்ட் பண்ண வைக்கிற ஸ்பிரிட்டே பிசாஸ் கொண்ட வாய்ஸ் தான். ஸோ யூ ஹேவ் டு க்ளோஸ் our ears to that. அண்ட் நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறதுனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஹஸ்பண்டை நிறுத்த முடியாது, இது பண்ண முடியாது, என்னென்னமோ ட்ரை பண்ணாலும் அவர் we cannot change anything. ஸோ இப்படி சஸ்பெக்ட் பண்ணும்போது ஆண்டவரே என் ஹஸ்பண்டையோ என் ஒய்ஃபையோ உம்முடைய கரத்தில் கொடுத்துட்றேன் சுவாமி, உம்மை நம்புகிறேன், உம்மை நம்பி என் ஹஸ்பண்டோடைய வாழ்க்கை மீதும் உமக்குள்ளே நான் நம்பி உம்முடைய கரத்தில் கொடுத்துட்றேன். ஸோ ஐ ட்ரஸ்ட் யூ டு டேக் கேர் ஆஃப் மை ஹஸ்பண்ட். உம்மை நம்பி என் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதுக்கு நான் கொடுத்துட்றேன், நீரே பார்த்துக்கோன்னு சொல்லி ஜெபத்தில் ஹஸ்பண்டுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்பொழுதே ஒரு சமாதானம் வரும். அந்த சந்தேகப்படுற ஆவி நம்மை விட்டு ஒரு சமாதானம் நம்மை வந்து நிரப்பி ஒரு ரிலீஃப் நமக்குள்ளே வந்து சேரும். ஸோ அந்த சமாதானத்திலே நம்ம திருமண வாழ்க்கையில் காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி நான் கேள்விப்பட்டேன். ஒரு பர்சன் நேம் நவ்நாத் அப்படின்ட்டு நார்த் இந்தியா அவுரங்காபாத்லேருந்து பேசியிருந்தாங்க. அவங்களுமே இதே ப்ராப்ளம் தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குடிச்சிட்டு ஒய்ஃப் கூட சண்டை போட்டு, ஒரே வீட்டில் எப்போவுமே சண்டை. ஸோ சண்டை நடந்து கடைசியில் ஒய்ஃபை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டு த பாயிண்ட், இந்த 2வது குழந்தை என் பிள்ளையே கிடையாது, உனக்கு வந்து வேறு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக இந்த பிள்ளை வந்திருக்கு, இது வந்து என்னோட பிள்ளையே கிடையாது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அந்த ஒய்ஃபை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த ஒய்ஃபுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதே மாதிரி சண்டை போட்டு கடைசியில் ஆல்மோஸ்ட் பிரிகிற நிலைமையில் இருந்திருக்காங்க. ஆனால் ஒய்ஃப் வந்து ஷி கண்டினியூ டு ஹேவ் ஃபெய்த், எப்படியாச்சும் என் ஹஸ்பண்ட் மாறிடுவார், எப்படியாச்சும் அந்த நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது நம்மளுடைய ப்ரேயர் டவருக்கு அவருடைய பிரதர் டச் ஆகிருக்கார் நம்ம ப்ரேயர் டவரில். அந்த பிரதர் வந்து இவரை வந்து திருப்பி ப்ரேயர் டவருக்கு கூப்பிட்டு போய், நீ வாப்பா நம்ம போய் உனக்காக ஜெபம் பண்ணுவோம், உன்னோட குடி பழக்கத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ அப்போது வந்து ப்ரேயர்
வாரியர்ஸ் எல்லாரும் டச் பண்ண உடனே அவர் கீழே விழுந்த அசுத்த ஆவி எல்லாமே அவர் விட்டு வெளியே வந்திருக்கு. அப்போது அவர் ஷேர் பண்ணார் டெஸ்டிமனி. 2 மணி நேரமாக ப்ரேயர் வாரியர்ஸ் விடாமல் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. அந்த அசுத்தாவி அவ்வளோ பவர்ஃபுல்லாக என்னை பிடிச்சிட்டு இருந்தது. ஆனால் ப்ரேயர் வாரியர்ஸ் அதோட பவர்ஃபுல்லாக நீ இவரை விட்டு போனால் தான் நான் உங்களை விடுவேன் அப்படின்னு சொல்லி 2 hours ப்ரே பண்ணியிருக்காங்க அவருக்கு. 2 hours ப்ரே பண்ண உடனே அவர் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வீட்டில் போய் அன்னையிலேருந்து குடி பழக்கத்தையும் நிப்பாட்டியாச்சு. அவங்க ஒய்ஃப் மேலேயும் சந்தேகம் ஃபுல்லாக போயிட்டு ஒய்ஃப்ட்ட போய் ஃபர்கிவ்னஸ் கேட்டையோ இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு, இந்த 2 பிள்ளைங்க, நீ என்னோட கிஃப்ட்டு, என்னை இவ்வளோ நாள் நம்பிக்கையாக என்னை விட்டுட்டு போகாததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஃபேமிலி பிளெஸ்ஸிங் பிளானில் அவங்க ஜாயின் பண்ணி 2 பிள்ளைங்களும் யங் பார்ட்னர்ஸ் பிளானில் ஜாயின் பண்ணி இப்போது ஹீஸ் ஹேவிங் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சஸ்பிஷன் கொண்டு வரதே அசுத்தாவி தான். ஸோ அந்த அசுத்தாவி விடுவிக்கும் போது அவருமே அந்த சஸ்பிஷன் எல்லாமே அவரோட வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு. God can take it out of us. நம்ம விட்டு ஆண்டவர் இப்பொழுது இந்த சந்தேகாவி எல்லாம் தூக்கி எரிய போகிறார். நம்ம விடுதலை அடைய போகிறோம், நம்ம ஒப்பு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஆண்டவரே இந்த அசுத்தாவிகள் தவறான சந்தேக எண்ணங்கள் வரக்கூடாது, என்னை விட்டு விலக்கும், என்னை காப்பாற்றும், மேரேஜ் ஆசீர்வதிக்கும் என்று ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நம்முடைய வல்லமை எங்களை நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சந்தேகத்தின் ஆவியினால் நானே திருமணத்தை கெடுக்கிறேனே சுவாமி. ஆண்டவரே, அது உண்மையாக இருக்குதான்னு கூட எனக்கு தெரியல. ஆண்டவரே, அப்படி என் கணவர் இருக்கிறாரா, என் மனைவி அப்படி இருக்கிறாளா என்று பயமாக இருக்குதுன்னு கூட உங்களுடைய பிள்ளைகள் உம்மிடம் சொல்லலாம் சுவாமி. இந்த நேரத்தில் அவர்களை பாரும் சுவாமி, நோக்கி பாரும். உம்முடைய பூரண அன்பினால் ஆண்டவரே அவர்களை மீண்டும் ஒருமுறை அவர்களையும் கணவரையும் நிரப்புமாறு கேட்கிறோம் சுவாமி. பிசாசன் வல்லமைகள் ஆண்டவரே, அவன் போடுகிற வார்த்தைகள் அவைகள் ஒன்றும் எங்களை தொடக்கூடாது என்று உம்மிடம் வெழுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் உம்முடைய சமாதானத்தின் வார்த்தைகளிலே எங்களை காத்துக்கொள்ளும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பூர்ண சமாதானம் எங்களை நிரப்புவதாக. நான் பார்த்து கொள்கிறேன், இந்த உறவை நான் பார்த்து கொள்கிறேன், கணவரை நான் பார்த்து கொள்கிறேன், மனைவியை நான் நடத்துகிறேன் என்று சொல்லி அந்த பாரத்தை எங்களை விட்டு எடுத்து விடும் சுவாமி. நீர் தான் நடத்த முடியும். நாங்கள் ஆண்டவரே ஒரு அளவு தான் செய்ய முடியும் சுவாமி. ஆனால் உம்மால் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் பெரிய அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டும் சுவாமி. அப்பா, கணவருக்காக ஜெபிக்கிறோம், மனைவிக்காக ஜெபிக்கிறோம், அவங்க அந்த விதத்தில் இருக்கிறாங்க என்று சஸ்பெக்ட் பண்ண ஆண்டவரே இந்த நேரத்தில் தோணினாலும் அவர்களை உடைய கருத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. நீரே நல்வழியில் நடத்தும் ராஜா. நீரே ஆண்டவரே பூர்ண அன்பை வைத்து கணவனையும் மனைவியும் ஒன்று சேர்த்தரலாம் ராஜா. அந்த பாண்ட் ஸ்ட்ராங் ஆக்கும் சுவாமி. ஒரு மாறுதலை பார்க்கட்டும் ராஜா. ஆண்டவரே, ஒன்றாக பேசி ஒன்றாக எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணி ஆண்டவரே வேற எண்ணமே வர இடமில்லாமல் அன்பை பூர்ணப்படுத்தும் சுவாமி, பூர்ணப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே, உமக்குள் ஒரு புது ஆவியை பிள்ளைகளுக்கு தருவதற்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை பூர்ணப்படுத்துவதற்கு நன்றி ராஜா. ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு நன்றி ராஜா. உமக்குள் நம்பி இருக்க, ஒன்றா இருக்க, சந்தோஷமாய் வாழ, செழிப்பாய் வாழ, திருமண வாழ்க்கையை ஆசீர்வதியும் ராஜா. எல்லாம் இந்த சாட்சியில் கேட்டபடி பிஸ்னஸ் வளரட்டும், வேலையில் சிறக்கட்டும், குடும்ப வாழ்க்கை ஜொலிக்கட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லாம் நன்மையாக நீ பொறுப்பெடுத்து வரும்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஸோ கடைசியாக உங்களுடைய ஸ்பௌசஸ் பக்கத்தில் இருந்தால் அவங்களுடைய கையை பிடிச்சிக்கோங்க. நம்மளுடைய பிளட்ஜை சேர்ந்து சொல்லலாம். We will fear God together, we will love and stand with each other and live happily forever. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஒற்றுமையாக வாழவும் பாதுகாப்பு மற்றும் செழிப்பிற்காகவும் அனுதினமும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரும் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெபக்கோபுரத்தில் உள்ள ஜெப வீரர்களும் 24 மணி நேரமும் ஊக்கமாக ஜெபிக்கின்றனர். இன்றைய உங்கள் குடும்பங்களை இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைத்திடுங்கள்.